செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் போயிருக்காரு முரளி ஸ்ட்ரைக்கில். இங்கே டாட் மணிவண்ணன் மெமோரியல் ஐத்தியர் டோர்னமெண்ட்டோட செகண்ட் மேட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைமலை சிசி வெர்சஸ் எல்எம்சிசி ஒரு நல்ல ஒரு மார்ஜினில் ஜெயிச்சாங்க. வாழைமலை சிசி நல்ல மார்ஜினில் ஜெயிச்சாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்சில் டாஸில் வந்து எல்எம்சிசி வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பால் நம்பர் 2 வெல் பிளேட். நல்லா ஆடினாரு, நல்லா கிரவுண்டடாக நல்லா ஸ்பீடாகவும் போயிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பவுண்டரி அவங்க டீம் ஸ்கோர் போர்டில் முரளி பேட்டில். இந்த மேட்ச்சில் வந்து வாழைமலை சிசிக்காக 2 பேட்டர்ஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து முரளி இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கில் பூஞ்சுத்தி சிவா. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் கோகுல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலர் வந்து கோகுல் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட், செகண்ட் பால் பவுண்டரி, தேர்ட் ஒன். இந்த பாலும் கேப்பில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் சேஸில் இருக்காங்க. தரணி 2 ரன்ஸ் அவங்க போர்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் போயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 4 டீம் வந்து என்டர் ஆயிருக்காங்க. இதில் வந்து வாழைமலை வந்து ஒன் சைடாக கேமை வின் பண்ணாங்க 60+ ரன்ஸில். எல்எம்சிசி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சாங்க. பார்க்கலாம் இவங்களுக்கு 2 பேருக்கான பேட்டில் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். பெரிய கேப், கண்டிப்பாக ஆற கிளியர் பண்ணும். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. 6 லைனில் மாட்டி இருக்காருங்க. என்னாச்சு, வெளியே போயிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஃபீல்டர் வந்திருக்காரு. முரளி லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 20+ ஆடி இருந்தார். ஏர்லியாக ஒரு விக்கெட் பிக் பண்ணுறது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ் ஆன் எல்எம்சிசி சைடில். ஆஃப்டர் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் வாழைமலை சிசிக்காக இவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லர் லென்த் டெலிவரி. கிரேட் ஷாட். இருந்தாலும் ஃபீல்டிங்கில் பேக்கப் அவர் வந்தார். லாங் ஆஃப்ல இருந்து லாங் ஆனுக்கு வந்து அந்த பால் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் சொல்லலாம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. பூஞ்சுத்தி சிவா ஸ்ட்ரைக்கிங் அண்ட் குட் பால். ஸ்லோயர் 1 நல்லா போட்டிருக்காரு. கோகுல் ஃபர்ஸ்ட் ஓவரை வெறும் 8 ரன்னுக்கு போட்டு ஒரு முக்கியமான விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் வாழைமலை சிசி 8 for 1. செகண்ட் பவர் பிளே போடுறதுக்காக பவுலர் பிரகாஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்எம்சிசி சத்தியமங்கலம். ஃபீல்டரை ஸ்டெம்புக்கு நேராக கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த விக்கெட்டா இருக்குமா? எஸ். பேசிட்டு இருக்கவே இங்கே ஒரு லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. வெங்கட் மிஸ் ஜட்ஜ். பாலை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல அவர். ஒரு எட்ஜில் இன்னொரு விக்கெட்டும் காலி. விக்கெட் நம்பர் 2 டவுன். முக்கியமான விக்கெட். 2 விக்கெட்டுமே போயிருக்கு பவர் பிளே ஓவருக்குள்ளேயே. பிரகாஷ்க்கு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அமான். ஒரு சிங்கிள் ஒரு ரன் எடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி. குயிக்காக பண்ணாங்க, இருந்தாலுமே ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டு செகண்ட் ரீபால். ஐயோ, டூ க்ளோஸ், வெரி க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டெம்பை ஒட்டி வந்துச்சு. டாட். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஸ்லாட்டில் போட்டார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் த்ரூ த லைனில் ஒரு மேக்ஸிமம். கிரேட் கனெக்ஷன், வெல் எக்ஸிக்யூஷன். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து 0 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை விட்டுருந்தார். ஆனால் இந்த மேட்ச் அவர் நிற்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடின 2 பேருமே ஏர்லியாக விக்கெட் விட்டுருக்காங்க. அந்த பொறுப்பை இவர் கையில் எடுக்கணும். பால் நம்பர் 5. குட் பால். பால் நல்லா குத்தி திருப்பினார்னு சொல்லலாம். பீட்டன். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. ரிவர்ஸ் ஸ்டார்ட் கனாட்டான். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ரன் அவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைக் ரன்ல எஸ் கான். அமான் அவர் ஓடி வந்துட்டாரு. இங்கே சிவா கிரீஸ்குள்ளே தான் இருந்தார். இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன். பவர் பிளே ஓவர்லேயே 3வது விக்கெட்டும் இங்கே போகுது. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் வாழைமலை சிசி 16 for 3 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் பவுலிங்கில் 8 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாங்க. முக்கியமான 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு பவுலிங்கில் பவர் பிளே ஓவரில் சத்தியமங்கலம். எல்எம்சிசி சத்தியமங்கலம்காக தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் தரணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவரை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து லாஸ்ட்டில் யூஸ் பண்ணாங்க. ஒரு வைட்டல் ஆப்ஷன் தான் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரிப் ஏர்லேயே விக்கெட்ஸ் எடுத்ததுனால, ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்ததுனால அவரை எகைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் வைட் போயிருக்கு. அகைன் ரீபால். வெல் பிளேட். அங்கே விக்கி வராரு கவர்ஸில். 2 ரன்ஸ்க்கான அட்டெம்ப்ட். எஸ், குயிக்காக இருந்தார் அழகர். எஸ், ஒரு எஃபெக்டிவ் 2 இங்கே. பால் நம்பர் 2. வெல் பிளேட். விக்கி அகைன். இந்த முறை சிங்கிள் தான். பால் நம்பர் 4. குட் பால். குட் கீப்பிங், குட் சேவ். இன்னொரு ரிஸ்கி ஒன். கீப்பர் நாட் சேவ் பண்ணியிருக்காரு. பால் நம்பர் 5. ஸ்லோயர் ஃபுல் டாஸ். 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 9 ரன்னுக்கு போட்டிருக்காரு தரணி. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் வாழைமலை சிசி 25 for 3. மேட்சுக்கான 4th ஓவர் போடுறதுக்காக நியூ பவுலர் சோமு, லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சிவா, பூஞ்சுத்தி சிவா. குட் ஷாட். கேட்சா விக்கி இருக்காருங்க. அவரையும் தாண்டி ஒரு 6 போயிருக்குங்க. நல்ல ஷாட். இன்னைக்கு பூஞ்சுத்தி சிவா பேட்லேருந்து வர 2வது மேக்ஸிமம். பால் நம்பர் 2.
ரிவர்ஸ் ஷாட் அட்டம் எஸ். செகண்ட் இந்த பால் கொஞ்சம் ஃபேஸ் இருந்துச்சு. டாட். பால் நம்பர் 3. Catching an opportunity. Jiva under the ball. Yes. Well taken. அவங்களுக்கு தேவை ஒரு விக்கெட்டாக இருந்துச்சு, அது எடுத்திருக்காங்க. இங்கே சிவா, பூஞ்சுத்தி சிவா கான் ஃபார் 20. 13 பாலில் 20 ரன் ஆடி இருந்தார். 2 சிக்ஸர், ஒரு பவுண்டரி, அவரோட விக்கெட்டை வர்றாரு. இந்த இடத்துல இவர் தான் நின்று ஆடுறான்னு ஒரு சைடில் ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். இருந்தாலும் அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. LMCC comes to the track again. After the 4th wicket losing a new batsman, சரண் பாலமலை சிசிக்காக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவர் வந்து 17 பாலில் 50 ரன் கிளியர் பண்ணியிருந்தார். இவரோட உதவினால அவங்க டீம் 100 போனாங்க. இந்த மேட்ச்லேயும் அந்த மாதிரி ஒரு நெசசரி கேம் இவர்கிட்ட இருந்து வேணும். ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். 1 bounce கால். டாட். பால் நம்பர் 5. இந்த பால் ஐயோ வெல் ட்ரை மோகன். ஒரு அட்ராக்டிவ் ட்ரை அவர்கிட்ட இருந்து பார்த்துருந்தோம். நோ பால் கால் வேறு வந்திருக்கு. நோ பால் +1. லாஸ்ட் பால் வேஸ்ட் நோ பால் இருந்ததுனால நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிட் டெலிவரியாக மேலே அடிச்சிருக்காரு. கோகுல் வந்திருக்காரு. இங்கே கேட்ச் எடுத்துருவாரா? கேட்ச் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இங்கே ஃப்ரீ கிட் பாலுங்கிறதுனால 2 runs ஓடி எடுத்திருக்காங்க. விக்கெட் நாட் கவுண்ட். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th over. வெல் பிளேட். இந்த முறை விக்கி இருக்காரு. எஸ் 6 லைனில் அந்த எட்ஜில் எடுத்திருக்காரு ஒரு கேட்சை. அழகர் நல்ல ஷாட் தான் ஆடினாரு. இதே மாதிரி பூஞ்சிச்சு ஒரு ஷாட் ஆடினாருங்க. சூப்பரான ஒரு 6 கிளியர் ஆச்சு. ஆனால் இந்த முறை அழகர் அவரோட விக்கெட் வர்றாரு அந்த எட்ஜில். விக்கெட் நம்பர் 5 டவுன். 35வது ரனில் 5வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 4 ஓவர் முடிவில் பாலமலை சிசி 35க்கு 5. LMCC சத்தியமங்கலம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய ரன்ஸை வந்து பவர் பிளே ஓவரில் கன்சிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர்லேயே ஆப்போசிட் டீமை 70 ரன் பக்கம் ஆட வச்சாங்க. ஆனால் இந்த முறை அவங்க 7 விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்குள்ளேயே எதிரணியை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த 4 ஓவர் எப்படி இருக்க போகுதுன்னு. விக்கி ரீசெண்ட் டைமில் செமையாக பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. எந்த டைமில் எந்த நீடு இருக்கோ அது கரெக்டாக பண்ணி கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்துருந்தோம் இவர் தான் ஒரு வின்னராக இருந்திருந்தார். இந்த மேட்சோட 5th ஓவர் போட வந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் குட் பால். நல்ல ரிதமில் இருக்கார் விக்கி. அந்த ரிதமை வந்து ஃபெயிலரே ஆகாமல் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. பேக் டு பேக் டாட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. 3rd ஒன் அகெயின் குட் பால். இது தாங்க லைனு. க்ளீன் லைன் அண்ட் லைன் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு அட்ராக்டிவ் ஓவராக மாறிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பால் எந்த ரன்னும் இல்லை. பவுலிங்கில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க LMCC. க்ளீன் பால். எஸ் 3 பால் ப்ரெஷரை போட்டு 4வது பால் விக்கி ஒரு மேஜர் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. 4வது பால் விக்கெட்டை எடுத்திருக்காரு. மிடில் ஸ்டம்பிக்கே காலி. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சரண் இங்கே கான் ஃபார் 1. விக்கெட் நம்பர் 6 டவுன். LMCC ஆன் ஃபயர் இந்த இடத்துல பவுலிங்கில். ஆஃப்டர் த 6th விக்கெட் லாஸ்டிங் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் அவங்க டீமோட ஸ்கிப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் இவருக்கு டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். எட்ஜ் டாட்டுங்க. இந்த ஒரு மெய்டன் ஓவர் ஒரு இம்ப்ரெசிவ் ஓவரை போட்டிருக்காரு விக்கி. எந்த ரன்மே கன்சிட் பண்ணாம சேம் ரன்னோடைய அவங்க அடுத்த ஓவரையும் ஃபேஸ் பண்ணணும் பாலமலை சிசி. எண்ட் ஆஃப் த 5th ஓவர் பாலமலை சிசி 35 for 6. நெக்ஸ்ட் ஓவர் போடுறது கோகுல். அம்பையர் கால் பார்க்கலாம். நாட் அவுட் கால் வந்திருக்கு. எட்ஜ் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அம்பையர் கால் சொல்லியிருக்காங்க 2 சைட்லையுமே நாட் அவுட். டாட். பால் நம்பர் 3 ஒரு ஃபுல் டாஸ் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 8 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. எந்த ரன்னுமே கன்சிடர் ஆகாமல் வைட் கார்த்தி பேட்டில் இருந்து. பால் நம்பர் 4 குட் பால். பேக் டு லைன் கெட் அவுட். பால் நம்பர் 5 ஒரு ஸ்லோயர் 1 பந்தில் தவறு. அதனால 2வது பவுண்டரியை பார்க்குறோம் இந்த ஓவரில். அவர் போட்ட 5 பாலில் 2 பாலுமே தவறான பால் தான். 2 பாலுமே பனிஷ் பண்ணியிருக்காரு வைட் கார்த்தி. லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். குட் பால். அகெயின் பிச் ஆஃப் த பால் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டார். டாட்டோட முடிக்கிறார். இந்த ஓவர் 8 ரன் 2 பவுண்டரியோட முடிச்சிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் பாலமலை சிசி 43க்கு 6. மேட்சுக்கான 7th ஓவர் போகிறதுக்காக பாலர் விக்கி ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு மெய்டன் பண்ணியிருந்தார் ஒரு விக்கெட்டோட. குட் பால். அன்பிளேயபிள் டெலிவரி. எஸ். பால் நம்பர் 2 அகெயின் குட் பால். எஸ் இங்கே ரன் அவுட் கால் வந்திருக்கு. ரஞ்சித் கன் ஃபார் 0. விக்கெட் நம்பர் 7 டவுன். ஒரு சைடில் ஒரு ரஞ்சித் போனாலும் அடுத்த சைடில் இன்னொரு ரஞ்சித் வந்திருக்காரு விக்கெட் நம்பர் 8க்காக. குட் பால். ஃபுல்லாக டெலிவரி. பால் நம்பர் 4
அம்பையர் கால் பார்க்கலாம், ரொம்பவே க்ளோஸ் காலாக இருக்கும். லாஸ்ட் அம்பையர் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பாலுமே டாட் தான். விக்கி 10 பால் போட்டு 10 பால் எந்த ரன்னுமே கொடுக்கல. இங்கே மோகன் ரன் அவுட் இருக்குமா? குயிக்காக வந்திருக்காரு இங்கே ஒயிட் கார்த்தி. ஒரு சிங்கிளே கஷ்டப்பட்டு ஓடுறாங்க அப்படிங்கிற நிலைமையில வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கண்ட்ரோல்டாக போட்டுருக்காரு விக்கியும். பால் நம்பர் 5 கேட்சா. அவுட்டா இல்லை நாட் அவுட். கீப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் லிப்ல இருந்தார். 2 பேருமே வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் 2 பேரும் வந்து இவருன்னு மாறி விட்டுட்டாங்க. இங்கே ஒரு சிங்கிள் போயிருக்கு. இந்த ஓவர் 2 ரன்ல போட்டு கொடுத்து விக்கெட்டை பிடிச்சிருக்காரு விக்கி. மொத்தமாக 2 ஓவர் போட்டு வெறும் 2 ரன்னுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. உண்மையாகவே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஓவர்ஸ் ஃப்ரம் ஹிம். அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் பாலமலை சிசி 45 for 7 ஆடி இருக்காங்க. ரன் ரேட் 6லேயே தான் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பவுலிங்கில் வந்து ஒரு டாப் நாட்ச் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட பவுலர் சோமு அவருக்கான 2வது ஓவர் வந்திருக்காரு. மேட்சுக்கான இந்த இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவர். சோமு அவரோட ஃபர்ஸ்ட் பாலே ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. அது ஒயிட் போயிருக்கு. அகைன் ஃபர்ஸ்ட் பால் கேட்சா. வர முடியாது. குட் பால், குட் சார், குட் ஃபீல்டிங். அசாரங்க ஸ்கொயர் லெக்ல கேட்சுக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சா நின்னாரு. இருந்தாலும் ஓவர் பம்ப் ஆகும். அவரோட லக்குன்னு நினைக்கிறேன். கையிலே மாட்டியிருக்கு. இங்கே ஒரு 2 runs. லாஸ்ட் 5 பால்ஸ் இந்த இன்னிங்ஸில். ஒரு ஃபுல்லர் டெலிவரி. அகைன் 2க்கான அட்டம்ப்டாக இருக்குமா? இது அழுத்துறாங்க. ரன் அவுட்டா? ஐயோ, குயிக்காக இருக்காரு கார்த்தி. எஸ், பேக் டு பேக் டபுள்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 ரன்னுக்கு மேலே அசால்ட்டாக அடித்த டீம் இந்த இன்னிங்ஸ். இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வந்து 50 ரன் அடிக்கிறக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. இப்போ 50 அப் ஆகிறாங்க. பால் நம்பர் 3. ஐயோ, டவுன் த லெக், ஸ்டெம் டு ஸ்டெம் போடாரு. டாட். லாஸ்ட் 3 பால்ஸ். அகைன் பாடி லைனில் பேக் டு பேக் டாட்ஸ். பால் நம்பர் 5. நோ பால் ப்ளஸ் 4 நினைக்கிறேன். எஸ், நோ பால் கால் வந்திருக்கு. நல்லா போட்டிருந்தாரு. இந்த இடத்துல ஒரு தவறு. அது 5 ரன்னாகவும் வருது. பாலே கவுண்ட் இல்லாமல் 5 ரன் டீம் ஸ்கோர் போர்டில் போனஸாக கொடுத்துருக்காங்க. எல்எம்சிசி ஃப்ரீ கிட் டெலிவரி. லாஸ்ட் 2 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏர்ல சோமேஷே போறாரு, எடுத்துட்டு வரா. ஃப்ரீ கிட் பால் எடுத்தாரு. இருந்தாலுமே ஒரு 2 runs செகண்ட் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பெரிய ஷாட்டுக்கான தேடல். ஸ்லாட்ல போட்டாரு. அதை 6ஆவும் மாத்திட்டாரு கார்த்தி. குட் ஷாட். 6ஓட அந்த இன்னிங்ஸ் முடியுது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 63 ரன்னுக்கு 7 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க வாழைமலை சிசி. இதில் பூஞ்சுத்தி சிவாவோட டபுள் டிஜிட் ஸ்கோரை தொடர்ந்து ஒயிட் கார்த்தி மட்டுமே 20 ரன்னை கிராஸ் பண்ணியிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வாழைமலை சிசி 63க்கு 7, 64 ரன் டார்கெட் ஃபார் எல்எம்சிசி சத்தியமங்கலம். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 64 ரன் சேஸ் பண்ணுறதுக்காக எல்எம்சிசி பேட்டர்ஸ் 2 விக்கெட் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து மோகன் இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கில் ரிசி இருந்தார். ஃபர்ஸ்ட் பாலே வந்து இங்கே வேஸ்ட் நோ பால் போட்டிருந்தாங்க. அந்த பால் வந்து சிங்கிளாக ஓடி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் எங்கே ரீபால் வரணும். 2 runs கவுண்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ரைக்கில் ரிசி ஃபர்ஸ்ட் ஒன். அங்கே ரஞ்சித் ஃபீல்டர். இங்கே ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக முரளி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பவர் பிளே ஓவரை. ஃபர்ஸ்ட் ஒரு பாலில் 3 ரன் கொடுத்துருக்காரு. பால் நம்பர் 2. இந்த ஃபர்ஸ்ட் பால் மட்டும் நல்லா கரெக்டாக எடுக்க முடியல. அதனால தான் அந்த நோ பால் சிங்கிள் காமிக்க முடியல. அடுத்த இந்த பால் என்னென்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஓவருக்கு 8 ரன் அப்படிங்கிற ஒரு ரிக்யர்மெண்ட்டில் இருக்காங்க எல்எம்சிசி. பால் நம்பர் 3. 46க்கு 60 வேணும். ரிஷி ஏரில் தான் அடித்தார். ஆனால் ஃபீல்டர் மேலே வச்சுருக்கிறதுனால 2 பவுன்ஸில் ஒரு கையில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. வெல் பிளேட். கேப் இருக்குது. ஃபைன் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் 2 பேருமே சேசிங்கில் இருக்க முடியாதுங்க. எஸ், கிளியர் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல கேப், அதுவும் நல்லா ஃபோர்ஸாக அடித்தார். அதனால் பவுண்டரி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி அவங்க டீம் போர்டில் மோகன் பேட்டில். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. அவர் ஸ்வீப் ஷாட். அகைன் ஒரு பெரிய கேப் இருக்குது. கண்டிப்பாக பவுண்டரி போயிருமா? இங்கே ஃபீல்டர் இன்னும் பாலுக்கே போகலை. ஓடியே 4 ரன் எடுத்துடலாம் போலயே. பவுண்டரியே போயிருக்குங்க. 4 ரன். ஃபீல்டர் யாருமே போகலை. அதனால பேக் டு பேக் பவுண்டரிஸ் வந்திருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் எல்எம்சிசி சத்தியமங்கலம் 13 for no loss. பாலமலை சிசிக்காக செகண்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்காக பவுலர் நவீன் பாபு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ரிஷி. இந்த ஓவரும் 2 ஃபீல்டர் தான் வச்சது. சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். இங்கே ஒரு சிங்கிளாக இருக்கும். லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 2 பவுண்டரியுமே மோகன் தான் அடிச்சிருந்தாரு. கடைசி 4 பால் இந்த பவர் பிளே ஓவரில். கிரவுண்டோட தான் இருக்காரு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4.
ஒரு எட்ஜ் இன்சைட் எட்ஜில் இன்னொரு லக்கி பவுண்டரி. எஸ், ரிஷி பேட்லேருந்து இந்த முறை 3வது பவுண்டரி பவர் பிளே ஓவரில் ஸ்கோர் பண்ணுறாங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். பால் நம்பர் 5. குட் ஷாட். இன்சைடு ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. 1 2 3 பவுன்ஸில் பவுண்டரி ரோப்பை கிளியர் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை மோகன் பேக் டு பேக் பவுண்டரி ஆனார். இப்போ ரிஷி இந்த முறை பேக் டு பேக் பவுண்டரிஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. எஸ், குட் ஷாட். பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி லட்டு மாதிரி ஒரு பாலை போட்டார். அது பவுண்டரி, ஹேட்ரிக் பவுண்டரியை ஸ்கோர் பண்ணுறாரு ரிஷி அண்ட் மோகன். பவர் பிளே ஓவரை சதர் அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 27 ரன் ஆடிருக்காங்க பவர் பிளே ஓவரை. அட் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே செகண்ட் ஓவர் எல்எம்சிசி சத்தியமங்கலம் 27 ஃபார் நோ லாஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேல சூப்பராக ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. எல்எம்சிசி சத்தியமங்கலமுக்கு எப்படி பவர் பிளேல பவுலிங்கில் எப்படி நல்லா ஒரு ஸ்டார்ட் கிடச்சா அதே மாதிரி பேட்டிங்லையும் கிடச்சிருக்கு. அடுத்த 36 பாலில் 37 ரன் ஆடணும். பால் பை பால் தான் அண்ணா போதும். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக வைட் கார்த்தி வந்திருக்காரு. பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பவுலிங்லையும் அதை தொடர்ந்து பண்ணணும். இந்த பார்ட்னர்ஷிப் பர்டிகுலராக பிரிக்கணும் அவர். பால் நம்பர் 1. குட் ஷாட். இங்கே மோகன் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. ரிஷி ஆன் ஸ்ட்ரைக். அகைன் ரிவர்ஸ் ஷாட். இதுவும் ப்ராப்பர் கனெக்ட். எஸ், 4வது பவுண்டரி அவர் பேட்லேருந்து பார்க்குறோம் கன்செக்யூட்டிவாக. 4 பாலுக்கு 4 பவுண்டரி அவர் ஃபேஸ் பண்ண கடைசி 4 பால். ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் 47 ரனுக்கு ஆடி இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இங்கே ஃபார்ம் கண்டினியூஸ். பால் நம்பர் 4. நோ பால் கால் வந்திருக்கு. கிரீஸ் நோ பால் நினைக்கிறேன். நல்ல பால், ஆனால் நோ பாலாக போட்டார். ஃப்ரீ ஹிட் டெலிவரி. குட் ஷாட். அங்கே ஒரு பெரிய கேப். 2 ஃபீல்டர் சேசிங் போகிறாங்க. இந்த பால் 2 ரன்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும். எடுத்திருக்காங்க எல்எம்சிசி. பால் நம்பர் 5. வெல் பிளேடு. டீசன்ட் ஸ்டார்ட். இந்த பால் 2 ரன்னாக இருக்கும். ஏன்னா யாருமே ஃபீல்டர் இல்லை, கேப்பில் ஆடி இருக்காங்க. எஸ், இங்கே சென்சிபிளாகவும் ஆடுறாங்க சேம் டைம். 2 ரன்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். வெல் பிளேட் அகைன். அவரை தாண்டிச்சுன்னா தாண்டிடுச்சு. எஸ், பவுண்டரியா. சிவா வந்துட்டார். கைப்பட்டு கொஞ்சம் ஸ்லோவாச்சு. 3. எஸ், 3 ரன். கன்சிக்யூட்டிவ் டபுள்ஸை பார்த்துருப்போம். ஆனால் லாஸ்ட் பால் 3ஆவும் ஓடிட்டாங்க. இந்த ஓவர் 13 ரன் போயிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் எல்எம்சிசி 40 ரன்னுக்கு நோ லாஸ். அடுத்த 30 பால்ல 24 காணணும். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் அமன். இவர் ஓவரில் ஏதாவது விக்கெட் எடுத்து ஏதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். குட் ஷாட். ரிஷி ஸ்ட்ரைக்ஸ் வித் த பேட். அங்கே எஸ், பெரிய 6. ரிஷி பேட்லேருந்து வர முதல் 6. எல்எம்சிசி உண்மையாகவே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபென்டாஸ்டிக்காக இந்த மேட்ச் ஃபுல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஆனால் இந்த முறை அவர் மாட்டிட்டாருங்க. நல்ல இன்னிங்ஸ் ஆனார் ரிஷி. 32 ரன் ஆடிருக்காரு 14 பாலில். 4 பவுண்டரி, ஒரு சிக்ஸர். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் 45 ரன் ஆடிருந்தார். வெல் பிளேட். இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து 46வது ரனில் பிக் பண்ணுறாங்க பாலமலை ஐசிசி. அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்ட்டுக்கு நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இன்னும் 28 பாலில் 18 ரன் மட்டுமே வேணும். நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ரிஷி. அவரோட வேலையை பார்க்கலாம். அந்த வேலைக்கு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணி முடிக்கிறாங்களான்னு சொல்லி. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். வெல் பிளேட். மோகன் கிளாசி டச். எஸ், பவுண்டரியை கிளியர் பண்ணிடும். எஸ், மோகன் அவர் பேட்லேருந்து வர 3வது பவுண்டரி. இவரும் ரிஷிகோட நின்று ஒரு சூப்பரான ஒரு ஜாயின் ஹேண்ட்ஸ் கொடுத்து சூப்பர் ஆடிட்டு இருந்தார். இவர் பேட்லேருந்து வர இந்த 50 மூலமாக அவங்க டீம் ஸ்கோர் 50 பார்க்குறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். ஸ்ட்ரைட்டாக பவுலர் கையில் டாட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவர் 11 ரனுக்கு போட்டு ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஒரு இம்பார்ட்டண்டான விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. இருந்தாலுமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 51 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் படம் நவீன் பாபு 24ல் 13. ஐயோ, ஃபர்ஸ்ட் பால். இங்கே பேட்ஸ்மேன் பேட்டை எடுக்கல, அதனால ஃபுல்லாக வந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாக கீப்பர் கையில் டாட். 2 டாட் தொடர்ந்து தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் டெலிவரி. 2 பால் நல்லா போட்டார். 3வது பால் டாஸ் பாலாக போட்டார். அது டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரியாக மாறுது. கோகுல் அவரோட பங்குக்கு ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு. பால் நம்பர் 5. ரிவர்ஸ் ஷாட்கான அட்டெம்ப்ட். அங்கே அழகர் ஃபீல்டர் கிராஸ் ஆயிடுச்சு. ரொம்ப லாங் சேசிங்கில் இருக்காரு. ஹாஃப் சான்ஸ் தான், இருந்தாலும் பவுண்டரி கிராஸ் பண்ணியிருக்கு. எஸ், 2வது பவுண்டரி இந்த ஓவரில். 5 பால் போட்டிருக்காரு. அதில் 3 டாட். 2 பவுண்டரியாக கிளியர் ஆகிருக்கு. அது 2மே டாஸ் பால் தான். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். எஸ், கிரவுண்டடா இந்த முறை.
மேலே புனித் சிவா இருக்கார் லாங் ஆனில். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அதை டபுளாகவும் மாற்றுறாங்க. அங்கே ஃபீல்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 runs. அட் த எண்ட் ஆஃப் த 5th over LMCC 61 for 1. ஐயோ வின்னிங் ஷாட்டை நான் கரெக்டாக எடுக்க முடியல, அது மேக்ஸிமமாக போயிருக்கு. குயிக்காக வந்துட்டாங்க. இங்கே ரஞ்சித் போட்டார் 18 பால்ல 3 run தேவைங்கிற இடத்துல. இங்கே மோகன் 6 அடிச்சு அவங்க டைம் வின்னிங் எடுத்துகிட்டு போயிருக்காரு. மோகனும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் டிசி கூட சேர்ந்துட்டு 22 ரன் ஆடி இருந்தார். 3 பவுண்டரி 1 6. வெல் பிளேட். இங்கே ரிஷி வாலமலை அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒன் சைடாக அவங்க கேம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இந்த முறை எல்எம்சிசி சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஒரு கிரிக்கெட் ஜெயிச்சிருக்குன்னே சொல்லலாம். அவங்க டீம் நல்ல குவாலிட்டியான செட்டிங் டீமாக இருந்தாலுமே அவங்க கூட அவங்க ஏரியா லோக்கல் பையங்களை மட்டுமே வச்சு ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்க எல்எம்சிசிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.